Jungle. விஜயோடு கைகோர்க்கும் ரஜினி, கமல், அஜித், சூர்யா. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மான விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறது. படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது விஜயின் கடைசி படம் என்பதால் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி, கமல், அஜித், சூர்யா ஆகியோரை அழைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகை தமன்னாவுக்கு 6.20 கோடி ரூபாய் ஊதியம் வழங்கிய கர்நாடக அரசு. பிரபல நடிகை தமன்னா மைசூர் சாண்டல் சோப் நிறுவன தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து கர்நாடக அரசு அவருக்கு 6 ரூபாய் கோடியே 20 லட்சத்தை ஊதியமாக வழங்கி உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் விளம்பரத்திற்காக மட்டும் 48 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சுனில் குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு மாநில அரசு பதிலளித்துள்ளது. பாலியல் தொழில் செய்த புகாரில் பாஜக நிர்வாகி கைது. கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை அருகே ஊரணிமேடு பகுதியில் பாலியல் தொழில் செய்த குற்றச்சாட்டில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். வீட்டை வாடகைக்கு எடுத்து பாலியல் தொழில் நடத்திய புகாரில் பாஜக நிர்வாகி ரகுபதி உள்ளிட்ட 3 பேரை தாந்தோணிமலை போலீசார் நேற்று கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர்.